பஞ்சாபை சேர்ந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீஸை சுட்டுவிட்டு எம்எல்ஏ ஓட்டம் என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், என்ன நடந்தது? பஞ்சாப் மாநிலம் சோனூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஹர்மித் பஹல்கிரா. இவர் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அதாவது அந்த எம்எல்ஏ தனக்கு விவாகரத்து ஆகிவிட்டதாக கூறி அந்த பெண்ணுடன் உறவில் இருந்ததாக அந்த பெண் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ மீது பாலியல் வன்கொடுமை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவர் போலீஸ் கஸ்டடியில் இருந்த பொழுது போலீசாரை துப்பாக்கியால் சுற்றி தப்பி ஓட முயன்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பஞ்சாபினுடைய கர்னலில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. போலீஸ் கஸ்டடியில் இருந்து துப்பாக்கியால் காவல்துறையினரை சுட்டு தப்பிக்க முயன்று இருக்கிறார். இருப்பினும் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக போலீசார் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3 துப்பாக்கிகளும் எம்எல்ஏவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மதியழகன், பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ இன்றைய காலை தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ அவர் தப்பி சென்றிருப்பதான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை கண்டுபிடிக்க ஏதேனும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கா? தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? தற்போது வரை எம்எல்ஏவை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 கார்களில் எம்எல்ஏ தப்பி சென்றிருக்கிறார். அவர் போலீஸ் காவலில் இருந்த பொழுது துப்பாக்கியால் சுட்டடித்து எம்எல்ஏவும் அவரது ஆதரவாளர்களும் 2 வாகனங்களில் தப்பி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டு அவர் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பொழுதுதான் எம்எல்ஏவும் அவரது ஆதரவாளர்களும் அவருடன் இருந்த நபர்களும் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை நிறுத்த முயன்ற பொழுது வாகனத்தை போலீசார் மீது ஏற்றுவது போல சென்று அவர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 வாகனங்களில் அவர்கள் தப்பி சென்ற நிலையில் ஒரு வாகனத்தை மட்டும் போலீசார் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் எம்எல்ஏவை காணவில்லை. எம்எல்ஏ தற்பொழுது மாயமாகி இருக்கிறார். தொடர்ந்து அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.